எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் சபையில அந்த ஒரு சுவிசேஷ வாரம் இந்த நாளில உண்டாக நான் ஊழியக்காரனா பாரப்படுகிறேன். ஆண்டவரே, பல வருஷங்களா என்னை நான் சுவிசேஷகனாய் அறிவித்து கொண்டேன். சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில, கிராமங்கள்ல, அநேக இடங்கள்ல உங்களுடைய அன்பை கொண்டு போனப்பா. எங்க சபையில அந்த பாரம் உண்டாகும்படி, அந்த தரிசனம் உண்டாகும்படி கர்த்தாவே கிருபை செய். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆக இந்த செய்தியின் தலைப்பே சுவிசேஷ பாரம். இந்த செய்தியின் தலைப்பு என்ன? சுவிசேஷ பாரம் என்கிற தலைப்புல நாம் தியானிக்க போறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த வார்த்தையை படிச்சிடலாமா? எபேசியர்ல எடுத்து வாசியுங்கள். முதலாவது தேவன் சபையிலே எடுத்து வாசியுங்கள். அதிகாரம் சொல்லு தம்பி. 4:12 எடுத்துக்கோங்க. எபேசியர் 4:12 மேல 267. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சொல்லுங்க, சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இது ஆர்டர் தவறா இருக்கலாம். ஆர்டர் செட்டப். ஆனா அடிப்படையில் முதலாவது நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது சுவிசேஷ ஊழியம். நம்ம என்ன ஊழியம் செய்யணும்? சுவிசேஷ ஊழியம் செய்யும். சுவிசேஷ ஊழியம் செய்யும் போது கர்த்தர் சிலரை தீர்க்க தரிசிகளாக ப்ரோமோட் பண்ணுவார். சிலருக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுப்பார். பிறகு அவர்கள் போதகராக, பிரீச்சராக அவர்கள் தொடர்ந்து என்ன செய்வாங்க? வளருவார்கள். அடுத்தது 4வது கட்டம், மேய்ப்பர்களாகவும் ஒரு சபையை தந்து ஒரு மந்தையை நடத்தக்கூடிய மேய்ப்பர்களாக வைப்பார். ஒரு சிலர் வாழ்நாளெல்லாம் மோகன் சிலாசரை போல சுவிசேஷகராகவே வாழ்கிறவர்கள் உண்டு. ஜான் சாலமோன் அப்படிங்கிற பெரிய தேவ மனிதர்கள் வரை, இந்த ஆலன் பாலோ, இன்னும் ஒரு சிலர்லாம் சுவிசேஷகர்களாக இருந்து போதர்களா மாறினவர்கள், அது மேய்ப்பராக மாறினவர்கள். அதுவும் நம்ம ஒன்று சொல்லக்கூடாது. பெரிய கட்டமா போதகராக இருந்து மேய்ப்பராக மாறி, மேய்ப்பராக இருந்து பல மேய்ப்பர்களை, பல சபைகளை உருவாக்குகிறவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லலாம். அப்போ என்று சொன்னால் அவர்கள் கடந்து போகிறவர்கள். ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டார்கள்? நிற்க மாட்டார்கள். இப்ப நான் இந்த சபையை உருவாக்கி யார்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவேன், அது போவாங்க. அப்போ அவர்களை அப்போஸ்தலர் சொல்லுவாங்க. இன்றைக்கு நீங்க சபையில் இருக்கிறவர்கள் அடிப்படையில் அல்லது ஆரம்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய ஒரு நல்ல பெரிய மிகப்பெரிய கடமை என்னவென்று சொன்னால் சுவிசேஷ ஊழியம். அதுல வெறும் சுவிசேஷகர் என்று சொல்லாமல், உங்களுக்கு ஏசாயா 40:9 ஒருவர் எடுத்து வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:9. சுவிசேஷகியே, சீயோன் என்னும் சுவிசேஷகியே. போதும் தம்பி, அந்த வார்த்தை போதும். தெலுங்குல படிங்க. சுவார்த்த பிரகடிச்சு சுன்னதானா பெண் சுவிசேஷகி. அப்படியானால் சகோதரிமார்களும் என்ன செய்யலாம்? சுவிசேஷகிகளாக ஊழியம் செய்யலாம். எது சுவிசேஷம்? இயேசுதான் சுவிசேஷம். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுதான் சுவிசேஷம். இயேசுவின் வாழ்க்கை தான் சுவிசேஷம். இப்போ நாம எல்லாருமே நான் முதற்கொண்டு சுவிசேஷத்தை கேட்டவர்கள், கேட்டதை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் விசுவாசிகளாய் மாறினோம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றதால் பிள்ளைகளானோம். அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளானவர்கள். புரியுதுங்களா? முதலாவது என்ன செய்யும்? சுவிசேஷத்தை கேட்டோம், கேட்டதை விசுவாசித்தோம், விசுவாசித்ததை ஏற்றுக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளானோம். பிள்ளைகளானவர்கள் என்னவாய் மாற வேண்டும்? சுவிசேஷகராக, சுவிசேஷகியாக நீங்கள் மாற வேண்டும். இப்படி சொல்லலாம். பொதுவா இப்படி சொல்லும் போது சபையில் எல்லோரும் ஊழியர்கள் என்று சொல்லுவோம், அது சரி.
ஊழியர்கள் என்றால் எடுத்த உடனே போதகர் ரெஸ்ட் போஸ்ட், எடுத்த உடனே பாஸ்திரமா சீட்டு தான். நோ, நெவர். ராங் கான்செப்ட். சுவிசேஷகனாக சுவிசேஷியாக நீங்கள் நடந்திருக்க வேண்டும். அதுதான் சரியான முறை. இப்படி சொல்லி தர உங்களுக்கு. முதல்ல ஒரு தனியாளுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியணும், சொல்லணும். சொல்லுங்க, நான் சொன்னத இது உங்களுக்கு டீச்சிங். இந்த குழுவினருக்கும் உங்கள் எல்லோருக்கும் டீச்சிங். காலையில் ஆராதனை முடித்தீர்கள், வீட்டுக்கு கடந்து சென்றீர்கள், இதோ திரும்ப வந்திருக்கிறீர்கள். தவறு. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில 10-14 வருஷம் வீட்டை விட்டா திரும்ப நைட்டு தான் வீடு. சபையை முடித்த உடனே சிறு பிள்ளைகளுக்காக செய்தேன். ஆகையினால் வேசார்பாடி, பிகேஜி, தாம்பரம், பிறகு ஜிஹெச்சி, அதாவது அதுல நிறைய கட்டம் இருக்கு. தனித்தாளுக்கு தனிநபருக்கு ஊழியம் செய்வான். பர்சனல் இவாஞ்சலிசம். திரள் கூட்டமா தெருவுக்கல்ல கூட்டங்கள்ல நின்று, கிராமங்களுக்கு போயிருப்போம்ல, கிராமங்கள்ல நின்று ஏசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லுவோமே, அதுவும் திரள் கூட்ட. டோன்ட் பிரீச் காஸ்பல் பெருசா சொல்றது, பெரிய லெவல்ல கூட்டங்கள்லாம் வச்சு வீடுகள் போய் வீடுகள் தோறும் ஒரு ஊழியமே இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வீடுகள் தோறும் நற்செய்தி. சொல்லுங்க. எவ்ரி ஹோம் ஃபார் குருசைட் அப்படின்னு இருக்கும். நம்ம சபையும் இந்த சூழ்நிலைகள் செய்தார்கள். ஒவ்வொரு வீடுகள்ல போய் கதவை தட்டி கைப்பிரதியை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை அதற்கு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கலாம், இன்றைக்கு அதற்கான சூழ்நிலைகள் இல்லாம இருக்கலாம். ஆனால் ஆரம்ப நாட்களில பல கிராமங்கள்ல பல வீடுகள்ல போய் என்ன பண்ணிருக்கிறோம்? கைப்பிரதிகளை கொடுத்து வீட்டு கதவுல போய் என்ன பண்ணிருக்கிறோம்? இல்லையா, யாருமே இல்லைன்னா டிராக்ஸ சொருவி அப்படி என்ன பண்றோம்? தாப்பால சொருவி விட்டு வந்துருவோம். மருத்துவமனையில படுக்கையில கிடக்கிறவர்களுக்கு போய் அங்க ஒரு 4 வார்த்தை சொல்லி வியாதியஸ்தர்கள் மத்தியில அவர்களுக்கு என்ன செய்யலாம்? நீங்க எடுத்து படிங்க. மத்தேயு 4:23 நிறைய இருக்கு. நான் ப்ளூவா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப உற்சாகமா, எதிர்ப்பு உற்சாகமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. எடுத்த உடனே பாஸ்டர் நாங்கெல்லாம் பெருசா எதிர்பார்த்தோம், எங்களை ஆரம்ப கட்டத்துல சுவிசேஷ ரேஞ்சுக்கு அனுப்புறீங்களே, அங்க இருந்து வாங்க. சபையில சுவிசேஷகர் நீங்கள் எழும்பினால் அது நிமித்தமாய் ஆத்தும அறுவடை, ஆத்தும ரட்சிப்பு ஏற்படும். படிங்க. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள முடிஞ்சிடாம அவர் என்ன செய்திருக்கிறார்? கலிலேயா பட்டணம் முழுவதுமாய் சுற்றி நடந்து ஜபாலயங்களிலே செய்தது உபதேசம், வெளியிலே செய்தது பிரசங்கம். ஆமென். நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். கைத்தொட்டி. அல்லேலூயா. நாம சொஸ்தமாக்க தேவையில்லை, கர்த்தர் சொஸ்தமாக்குவார். நான் சுகமாக்கினேன். நேற்று தினத்துல அம்மா ரேணுகா பவானி அம்மா ராஜ்யம்மா வீட்டு பக்கத்துல ஒரு அம்மாவுக்கு தாயாருக்கு ஜெபிக்க கூப்பிட்டாங்க. போனேன், ஜெபிச்சோம். அல்லேலூயா. அந்த தாய் ஒரு வயசான மூதாட்டி. ஜெபிச்சோம், சுகமானாங்க. அவங்க மறுபடியும் நைட் என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு மறுபடியும் எனக்கு முதுகுல வலிக்குது, ஜெபம் பண்ணுங்க, கை எரிச்சலாம் நின்னுச்சுன்றாங்க. நம்மளால ஒண்ணும் பண்ண போறதில்ல. நீங்கள நானும் ஜெபித்தா போதும். சுகமாக்குகிறவர், சொஸ்தமாக்குகிறவர் அவர். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? ஐயோ எனக்கு அப்படியே பயமா இருக்கு பாஸ்டர், எனக்கு வியாதியஸ்தர்கள், திரும்ப சொல்றோம், சுவிசேஷம் சொல்லி வியாதியஸ்தர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே சொஸ்தமா, அது உங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷங்க. கேளுங்க, எவ்வளவு டாக்டர் கிட்ட போயிருக்காங்க, எவ்வளவு ட்ரிப்ஸ் ஏத்தி இருக்காங்க, சுகமாகல. நாம ஜெபிச்சா சுகமாகும். நான் சுகமாக்கவில்லை, இயேசு சுகமாக்குவார். நீங்கள் சுகமாக்கவில்லை, இயேசு சுகமாக்குவார். ஹல்லேலூயா. அதான் மேட்ராங்க. இன்றைக்கு சுவிசேஷகனா நீங்கள் சுவிசேஷத்திற்காக உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு சொல்றேன் பாருங்க, ஆழமான காரியத்தை ஆரம்பத்திலிருந்து ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 61:1.
ஆமா, ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை. போதும் தம்பி, அது போதும். உங்கள் மேல் சுவிசேஷத்தை சொல்வதற்கான ஒரு அபிஷேகம். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. சுவிசேஷம் என்ன? சண்டே கிளாஸ் டீச்சராகவும் பிரதிஷ்டை பண்ணாங்க, சுவிசேஷங்கனாவும் என்ன பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆரம்ப கட்டத்துல என் பேருக்கு முன்னாடி சுவி அப்படின்னு போட்டிருக்கேன். பழசு பாத்தீங்கன்னா ப்ரோ, என்ன ப்ரோ, பிரதர், சகோதரன், சுவிசேஷகன் அப்படின்னு ஒரு பேரை செய்தி கொடுக்க போகும்போது கூட நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க. உங்க மேல ஒரு ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குமானால் நீங்கள் சிறுமைப்பட்ட, மத்தேயுல வாசிக்கலாம், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பீர்கள். மேடைகள், இப்படிப்பட்ட ஆடம்பரங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இல்ல. முதல்ல எங்க போவீங்க தெரியுமா? தரித்திரருக்கு மத்தியில அவனுக்கு போய் நீங்க சுவிசேஷம் சொன்னா அவன் தரித்திரம் மாறும், அவன் ஆசீர்வதிக்கப்படும், அவன் நல்லா இருப்பான். சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னா அவன் சுவிசேஷத்தை விசுவாசிப்பான், ஏற்றுக்கொள்ளுவான். அப்புறம் அவன் சிறுமைப்பட்டவனா இருக்க மாட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்திடுவாருங்க. இத போய் கொண்டு போக மாட்டீங்களே. அல்லேலூயா. ஒரு தரித்திரனுக்கு நான் சுவிசேஷம் சொல்வேனா? ஒரு சிறுமைப்பட்டவனுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்வேன். ஆனால் இருதயம் நொறுங்குண்டவனுக்கும், காயப்பட்டவனுக்கும், சிறைப்பட்டவனுக்கும், கட்டுண்டவனுக்கும் நான் போய் சுவிசேஷத்தை சொல்வேனானால் உன்னை ஒருவர் கட்டவிழ்ப்பார், உன்னை ஒருவர் குணமாக்குவார், உன்னை ஒருவர் விடுதலையாக்குவார், உன்னை ஒருவர் காயங்களை கட்டுவார் என்று சொல்வேனானால் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லாமல் போயிருந்தா, அந்த தம்பி வந்து சொல்லுவாரு, ஊழியக்காரன், குப்பையில கை வைப்பேன், அங்க அசிங்கம் இருந்தது, தள்ளி விட்டுட்டு எடுப்போம். இன்னைக்கு வரும்போது பாருங்க, கார்ல வராரு. நான் சபை ஆரம்பிக்கும் போது ரட்சிக்கப்பட்டாலும் கார்ல வராரு. இல்லையா சொல்லுவோம். எவ்ரிடே பிஸி. அங்க பார்த்தா அந்த போஸ்டர்ல இருக்கிறார், இந்த பார்த்தா இந்த போஸ்டர்ல இருக்கிறாரு. அல்லேலூயா. சுவிசேஷகனை கர்த்தர் சும்மா விட மாட்டார். பாஸ்தர்களாவது இப்படி இருப்போம், ஆனா சுவிசேஷகர்கள்லாம் சீக்கிரமே நல்லாயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அது வேற டிபார்ட்மெண்ட், அங்க போவோம். நான் சுவிசேஷத்துல லாபம் சம்பாதிக்கல. அல்லேலூயா. அது எங்க மேல வந்து எங்களுக்கு அப்படி ஒரு என்னது வாய்ப்பு. செலவு பண்ணிட்டு தான் போகும்போது சாக்லேட்டோட போகணும். போகும்போதே அண்ணன் என்ன வாங்கிட்டு வருவாரு, மெட்ராஸ்ல இருந்து அல்லது இங்க இருந்து ஆர்டர் கொடுப்பாங்க. பொறி வாங்கிட்டு போயிருக்கேன், பழம் வாங்கிட்டு போயிருக்கேன். கர்த்தர் நல்லவர். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா. அருமையா இருக்கு. நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ படிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை, என்னை தேற்றிட யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை. நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா. டெல்லியில இருந்திருக்காரு அந்த ஊழியக்கார தம்பி. குப்பையை டெல்லியில பொறிக்க இருந்திருக்கிறாங்க, சென்னைக்கு வந்து அப்படியெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. நான் சொல்றேன், அந்த சுவிசேஷம் சண்டே கிளாஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, அது உள்ளத்துல தொட்டு சாட்சி சொல்லுவாரு, கேட்டுக்கங்க. இன்றைக்கு நாம கையில வச்சிருக்கிற, நம்மகிட்ட இருக்கிற சுவிசேஷம்
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற சுவிசேஷம். சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற சுவிசேஷம். அதாவது இயேசு என்கிற சுவிசேஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றும். அவன் நிலைமைய மாத்திரும். சினிமா பைத்தியமா இருந்த என்னையும், கேலி கிண்டலும் பரியாசம் பண்ணிட்டு இருந்த என்னையும் ஒரு ஊழியக்காரனா மாத்தினது சுவிசேஷம் தான். எந்த காசு பணமோ எந்த விதமான ஆசை வார்த்தைகளுமே இல்ல. நான்லாம் எங்க காலேஜில் மத்துட்டு, என்ன என் வாழ்க்கை இன்னைக்கு என்கிட்ட நீ பேசுறேன்னா, நான் ரட்சிக்கப்படலன்னா என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் காலேஜில் மற்றவங்களோட யாருக்கிட்டையுமே. ரட்சிக்கப்பட்டதுனால நீ என் கூட பேசுற, இல்லைன்னா நீ என் கூட என்ன செய்ய மாட்ட, பேசக்கூட மாட்டேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் நிலைமையை மாத்துது, அவனை கட்டவிழ்க்குது, அவனை குணமாக்குது, அவனை சுகமாக்குது. அது வேலையை செய்யுங்க. பக்கத்துல சொல்லுங்க, சுவிசேஷம் அது வேலையை செய்யுங்க. நீங்களா ஒண்ணு கிழிக்க வேணாம். நான் போய் சொன்னா அவன் விடுதலை ஆவானா, நான் போய் சொன்னா அவன் சுகமாவானா, அவன் கட்டவிழ்க்கப்படுவான். நீ ஒன்னும் பண்ண போறது இல்ல. பண்ண போறவர் அவரு. தப்பான வார்த்தை மன்னிச்சுக்கங்க. நீங்க ஒன்னும் பண்ண போறது இல்ல, பண்ண போறவர் அவரு. அல்லேலூயா. இந்த நேரத்துல நான் யாருக்காவது போய் சுவிசேஷம் சொல்வேனானால், நான் யாருக்காவது போய் ரட்சிப்பை சொல்வேனானால், மகேஷ் ஆரம்பத்திலே சொன்னார்ல, மனப்படமா சொல்லலாம். 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது, அதுக்கு நான் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்காதிருந்தா எனக்கு ஐயோ. நான் சொல்றேன், இன்னைக்கு ஈவினிங் சர்வீஸ் எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியல. ஐயோ, இப்படி ஒவ்வொருத்தரும் சுவிசேஷகனா மாறி ஆகணும். கொஞ்ச நாளாவது அந்த வேலையை தயவு செய்து செய்யுங்க. பிறகு உங்களை கர்த்தர் ப்ரோமோட் பண்ணுவார். அல்லேலூயா. கொஞ்ச நாளாவது செய். சொல்லுவாங்க டவுன் டு எர்த். கொஞ்சம் இறங்கி போய் தரித்திரருக்கும் போய் வியாதியஸ்தருக்கும் தனிப்பட்டார்களும் திட்டுவாங்க, அவமானப்படு, எல்லாம் வரவேற்பும் கிடைக்கும், தூஷணமும் கிடைக்கும், எல்லாத்தையும் வாங்கு. அல்லேலூயா. அதற்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4. கொஞ்சம் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து. யாருப்பா இவங்க? யாரு சிதறி போனவங்க? தெலுங்குல படிங்க. ఎవరు ఈ వారు? వారంటే ఎవరు? వారు சீஷர்கள் சிதறினார்களாம். சிதறினவர்கள் என்ன செய்தார்களாம்? சிதறி போனவர்கள், 4 பல திசைகளில் போனவர்கள் சுவிசேஷத்தை சுமந்தவர்களாய் போனாங்க. அல்லேலூயா, ஆமென். எதற்காக போனாங்க? ஆனாலும் வசதியா வாடுறதுக்கோ, பிடித்த மாதிரி வாடுறதுக்கோ, இந்த சர்ச்சில்னா அந்த சர்ச்சின்னு போ, அப்படி இல்ல. இங்க இருந்து அப்படி யாருமே போக கூடாது. போனா சுவிசேஷகனா போ. அல்லேலூயா. பாஸ்டரா போவாத, முதல்ல சுவிசேஷனா போ, அப்புறம் பாஸ்டரா போ. ராங் கான்செப்ட்ல யாருமே போல. காரணம், ஒழுங்கா செஞ்சாதானே அந்த ரூட்டுக்கு போயிருப்பாங்க. முதல்ல என்ன செய்? சுவிசேஷ வேலையை. பாஸ்டர், அந்த பிரதர் அங்க சுவிசேஷம் சொல்றாரு, அந்த சிஸ்டர் அங்க சுவிசேஷம், அங்க நீங்க பார்த்தேன், அங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இவங்க உங்களுக்கு ஜெபிக்கிறாங்க, உங்களை யாரையாவது ஒருத்தர் சொல்லி இருக்காங்களா? யார் வீட்டுக்காவது போயிருக்கீங்களா? முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு போயிருக்கீங்களா? யாரோ உறவும் சரியில்லை, யாரோ கஷ்டத்தில் இருக்காங்க, யாரோ நஷ்டத்தில் இருக்காங்க, போயிருக்கீங்களா? ஜெபிச்சிருக்கீங்களா? உங்க மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய சாவை நீங்க தடுக்க முடியும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை, பரம்பரையா இருக்கிற சாபங்களை நீங்க தடுக்க முடியுங்க. அல்லேலூயா. ஆனா கையில கிடைக்கிற பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? கையில கிடைக்கிற இந்த உங்ககிட்ட இருக்கிற ஒரு வார்த்தையை படிங்க. உங்களுக்கு மார்க் 1:1 படிங்க. மார்க் 1:1 படிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். தெலுங்குல இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைன்னு போடும். மத்தேயு படிங்க. வம்ச வரலாறு. குமாரனும் ஈசாக்கின் குமாரனும். மார்க் என்ன சொல்றாரு? மத்தேயு
ஹிஸ்டரி ஆஃப் ஜீசஸ், ஜீனியாலஜி. ஆனா மார்க் என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசுவின் வாழ்க்கை என்று சொல்லவில்லை, சுவிசேஷத்தின் ஆரம்பம். கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. இயேசு தாங்க சுவிசேஷம். பாஸ்டர் நான் என்ன போய் சொல்றது? இயேசுன்னு சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, உனக்காக ஒருத்தர் வந்தாரு, உனக்காக ஒருத்தர் வாழ்ந்தாரு, உன்னை ஒருத்தர் என்ன செய்யறாரு? தூக்கி எடுத்தாருன்னு போய் கொண்டு போய் அவரை போய் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. அதுதாங்க வரலாறு. பிறகு படிங்க, படிச்சு கத்துக்கோங்க, அல்லது அந்த விஷயங்களை அந்த சத்தியங்களை கொண்டு போங்க. ஆனா முதல் காரியமா சுவிசேஷம்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். கை தட்டி கர்த்தருக்கு நல்ல மகிமைப்படுத்தும். தெலுங்குல దాసుడు పిలువబడిన వాడు, ప్రత్యేకింపవాడు. ఇంగ్లీష్ல செப்பரேட்டட். எடுத்த உடனே அப்போஸ்தலனா? ரைட். எடுத்த உடனே ஊழியக்காரனா? முதல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் மொதட்டோ உங்களை பிரித்தெடுத்தது, செப்பரேட் பண்ணது, பிரத்யோகப்படுத்தினது எதற்காக தெரியுமா? சுவிசேஷத்திற்காக. எதற்காக சொல்லுங்க? எதற்காக? சுவிசேஷத்துக்காக. நான் சொல்றேன், ரொம்ப காலம் கடந்துடுச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஆரம்பத்துல நம்ம வாயில இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? சுவிசேஷம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சுகமாக்குறார்னு தான். அதுதான் சுவிசேஷம். ஃபர்ஸ்ட் பிரிச்செடுத்தது எதுக்காக? மகேஷ், நானு, எங்க நண்பர்கள், நாங்க ரட்சிக்கப்பட்ட மாதிரி ரோட்ல நின்று பேசுறது. அதுவும் நான் புக்ல படிச்சுட்டே சினிமா கதையை சொல்லுவேன். என் பேரு இப்ப கூட கலாய்ச்சாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட. யோ, நீ படம் பார்க்காம புக்ல திரை விமர்சனம் பார்த்துட்டு பார்க்காத படத்தை நான் டைரக்டரே கேட்டான். நான் கதை சொல்லுவேன் பாரு, படம் பார்த்து நீ பாத்தியான்னு வானுங்க பாக்குற. எப்படிடா சொல்ற? லைப்ரரியில போய் உட்காந்து என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு எல்லாம் தெரியல. குமுதம், கல்கண்டு, குங்குமம், ஆனந்த விகடன் மொத்தத்தையும் படிப்பேனா. ரெகுலர் கஸ்டமர் நான் லைப்ரரியில. என் கையெழுத்து இல்லாத ஒரு நாள் இருக்காது லைப்ரரியில. இன்னைக்கு இது ரேஷன் கடையை கட்டி இருக்காங்களே, அது அப்போ பழைய லைப்ரரி. ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டா ரிட்டர்ன் வந்தா நேரம் எங்கதான் இருப்பேன்? அந்த லைப்ரரியில. அவருக்கு நான் ஃப்ரெண்ட், வயசானவர். நான் சொல்றது 32 அந்த மாதிரி வருஷங்கள். கதை சொல்லி, படம் பார்த்த மாதிரி, அல்லது சினிமா பத்தி பேசி, சினிமா நடிகனை பத்தி பேசி, பொம்பளை பசங்களை பிள்ளைகளை பத்தி பேசிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தவனை பிரிச்செடுத்தது எதற்காக தெரியுமா? நீ என்ன பேசணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. நீ யார பேசணும் சொல்லுங்கம்மா? என்ன பேசுறதுக்காக அப்படின்னாரு பாருங்க. அன்னைக்கு தொடங்கின வாய் தான் இனி வரைக்கும் ஓயவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு சத்தியம் பேசுற, உபதேசம் பேசுற. ஆனா பல வருஷங்களா ஓடி ஓடி ஏசப்பா நல்லவருங்கிறதுக்கு பல கதைகளை, எப்படி புக்கை படிச்சு கதை சொல்லணும், பைபிளை படிச்சு கதை சொன்னேன், எப்படி நானா தயாரிச்சு கதை சொல்லணும், அது போல நானா ஒரு கேரக்டர் ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு கதையை தயாரிச்சு நானா சொன்னேன். இந்த பசங்க இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. நல்லா இருக்கு. அப்பவே இஷ்டமா அந்த கதைக்கு ஒரு பொண்ணு பேரு. அப்புறம் கிடைச்சது கேட்டா, ஆனா இது எங்கடா படிச்சேன்னாங்க. நான் சொன்னேன், இது நானா தயாரிச்ச கதை. கதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தயாரிக்கிறேன். எப்படி அந்த பொண்ணு இயேசுன்னு சொல்லணும், வெளியில ஓடிச்சு, லாரில அடிபட்டுச்சு, கடைசியில சொல்லுது, அப்பா இயேசுன்னு. அந்த பசங்க அப்படியே அழுதுச்சு. ஐயோ அண்ணா அப்படின்னு. என்னன்னா கதை ஆன் த ஸ்பாட்ல என்ன பண்ணுது சொல்றேன். நீங்க பிரிக்கப்பட்ட நோக்கம், செப்பரேட் பண்ணப்பட்ட நோக்கம் சுவிசேஷத்திற்காக. அல்லேலூயா. அப்புறம் ஊழியக்காரர்களா ஆகுங்க, அப்புறம் அப்போஸ்தலர்களா மாறுங்க. பிரித்தெடுக்கும் போதே, செப்பரேட் பண்ணும் பொழுது என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா? அவரை நீங்களும் நானும் சொல்லுவோம். அந்த லிஸ்ட் படிச்சீங்களே, 61 படிங்க, 61 வாங்கப்பா.
வாங்க, எங்க அந்த பிள்ளைங்களை காணப்பிட்டானுங்களா? இதா இமானும் வாசியா எங்க போயிட்டானுங்க? இயேசு நல்லவர், செம்ம சுவிசேஷம். என்ன பாட்ட? அருமையான சுவிசேஷ பாடு கிராம ஊழியத்துல பாடி இருக்கோம். யார் எழுதுனானே தெரியாம என்ன பண்ணிருக்கோம்? பாடி இருக்கிறோம். அப்புறம் மேக்ஸ் வயசுல தான் எழுதினாருன்னு தெரியுமா? ரொம்ப அவர் சொல்றாரு 25 வயசுல எழுதினாதன்னு. எனக்கே 33 வருஷம் 32 வருஷமா தெரியும் இந்த பாட்டை. அவரு 25 வயசுல இருக்காரு. இவ்வளவு அருமையான ஒரு நல்ல பாடல. ரைட்டா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா ஆமா, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவங்கள் மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் வல்லவர் வல்லவரே. போல்டா போல்டா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதற்காகவே நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், அதற்காகவே நம்மை அபிஷேகித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நல்ல சுவிசேஷத்திற்காக நான் ஒரு நடிகரை பத்தி பேசிட்டு இருந்தேனே, அதனால எனக்கோ என் குடும்பத்துக்கோ கேட்டவனுக்கோ ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா என் தெய்வத்தை பத்தி பேசினேனே, அதனால கேட்டவங்களுக்கு பிரயோஜனம், எனக்கும் பிரயோஜனம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமே இல்லையா? நான் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டவன்ல இன்னைக்கு சிலர் ஊழியர்களா மாறி இருக்கிறான். ரைட்டா? நான் சொன்ன சுவிசேஷத்தினால இன்றைக்கு நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன். எவனோ ஒருத்தனை பத்தி பேசுனதுனால எனக்கு நயா பைசா. இதுதான் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, அது பேர் என்னங்க? சுவிசேஷத்தின் நல்ல சுவிசேஷம். சொல்லுங்கம்மா, நல்லா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பட்டினியாவே விட மாட்டாரு. அல்லேலூயா. மார்க்கு 10:29. வேகமா டக்குன்னு எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுங்க சீக்கிரமா. எங்க போறீங்க? இயேசு பிரதியுத்தரமாக, நிமித்தமாகவும் வீட்டு சகோதர சகோதரி தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் நிலங்களை விட்டவன். ஹலோ, எத்தனை பேர் இருக்கீங்க? இதை புடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. வீட்டுல ஒய்ஃப், வீட்டுல வீட்டுக்காரு, வீட்டுல மாமியாரு, எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க தும்பி, எங்க நொன்னே அப்படின்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் என்ன சொன்னாரு? அதை சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகணும்னா நீங்கள் எதை விட வேண்டி இருக்கும்? வீடு, சகோதரன், தாய் தகப்பன், மனைவி, மேபி கணவன், பிள்ளைகள், நிலங்களை கூட விட வேண்டி இருக்கும். இதை புடிச்சுக்கிட்டவங்க எதை செய்ய மாட்டாங்க? எங்க அப்பா திட்டுவாரு, எங்க அம்மா திட்டுவாங்க. நான் சொல்லுவேன், என்ன போல ஆளுங்களுக்கு அப்போ ஆரம்பத்துல சினிமாவுக்கு திருத்தனமா போனமே, அப்போ அப்பா அம்மா பயந்தா போகாம இருந்தோம். பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுத்தனவே, அப்போ அப்பா அம்மாவுக்கு பயந்தாமலா போகாம இருந்தோம்.
பாவம் செய்யும் போது அல்லது சினிமா தேட்டருக்கு அப்பெல்லாம் இல்ல, ஆண்டவருக்காக போது மட்டும் இதெல்லாம் பிடிச்சுப்போமா. சுவிசேஷம் சொல்றவன் இது எதையும் பார்க்க மாட்டான், அது எல்லாத்தையும் விடுவான். அநேகர் சுவிசேஷத்திற்காக இப்படிப்பட்ட வீடு நிலங்கள் சொந்த பந்தங்களை விட்டு எங்கோ பிறந்து எங்கேயோ போய் நிக்கிறாங்களே, அதற்கு காரணம் சுவிசேஷம். ஒரு பாரம் எங்கேயோ இருக்கிற யார் மேலேயோ, பீகார்ல இருக்கிற ஜனங்க மேல, எங்கேயோ இருக்கிற வட மாநிலங்கள் இருக்கிற ஜனங்கள் மேல என்னது பாரம். அதுதான் சொன்ன சுவிசேஷ பாரம், பேர்டன். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? சுவிசேஷத்தினுடைய அந்த பாரம். இன்னொருத்திக்கு நான் சுவிசேஷத்துக்காக செய்த செலவுகள், சண்டே கிளாஸுக்காக நான் செய்த, உன் பைத்தியக்காரன்டா, முட்டாள்ரா, சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இந்த மாதிரி பண்றான்டான்னு சொன்னா தெரியுமா? அந்த பணங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நிலம் வாங்கியிருக்கலாம். புரியுதுங்களா? சிறுபிள்ளை விளையத்துக்காக 10,000 ரூபாய் என் உழைப்புல இருந்து நான் செலவு பண்ணி இருக்கிறேன். என் உழைப்பு, என் வேர்வை, என் நாத்தம், என் கால்வலி கை வலியில சம்பாதிச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம்ல ஒரு கிஃப்ட்னால இங்க இருந்து டூர் கூட்டு போகும்போது அன்னைக்கு 98ல நான் செய்த ஆயிரங்கள் இன்னைக்கு எத்தனையோ ஆயிரத்துக்கு வேல்யூ. நான் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு நிலத்தை வாங்கியிருக்கலாம், ஒரு வீட்டை வாங்கியிருக்கலாம். சுவிசேஷத்து நிமித்தமா அதை விட்டவன். சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே பத்திரம் பிடிச்சி அப்படியே பார்த்து நோ 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 விட்டுட்டு போறேனாச்சே. சீக்கிரம் வீட்டை கட்டுவேன் நான், அல்லேலூயா சொல்லுவான். ஆனா வசனம் சொல்லுது, சுவிசேஷத்து நிமித்தமா இதையெல்லாம் விட்டவன். இதெல்லாம் காரணம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்றேன். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இதை விட்டவன் நித்தியத்துல என்ன செய்வான்? 100 தனியா பெறுவான்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோம். விட்டுருவான். அடுத்ததுக்கு வேறலாம். சரியா? எடுத்து வாசியுங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருங்க, கொஞ்சம் முடிக்க போறேன். ஃபைனல் ஒரு தெலுங்குல ரோமர் 1:15. சித்தமுகா உண்ணானும் அப்படின்னு தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. என்னால் என்ற மட்டும். இங்கிலீஷ்ல ரெடி டு பிரீச். சூப்பர். சொல்வதற்கு ஆயத்தமா இருந்தேன்னா தெலுங்குலயே இருக்கு இல்ல, சித்தமா இருந்தேன். தமிழ்ல சொல்லி இருக்குது என்னால் என்ற மட்டும். மோஸ்ட் என்னுடைய எஃபர்ட், என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுவிசேஷத்தை தயவு செய்து பிரசங்கிங்க. நாவலனைனா அதுதான் என்னால் முடிந்த மட்டும். பாஸ்டர் என்னால வெளியூர்லாம் போக முடியாது பாஸ்டர், எங்க தெருவுல சொல்ல முடியும். சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு எங்க தெருவுல எல்லாம் சொல்ல முடியாது, கூச்சமா இருக்கான். யாராவது வெளியிலன்னா போய் சொல்லுங்க பாஸ்டர். சின்ன பசங்க ஐயோ ரொம்ப ஈஸி, சொன்னா சொல் பேசி என்ன செய்யும்? கேட்கும். நம்ம பின்னாடியோ ஓடி வரும். செய்யுங்க. கிராமத்துக்கு போவேன், அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. என் வாழ்க்கையில நான் சொல்றேனே, அதாவது காசு கொடுத்தோ எதுவுமே கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம். என் சைக்கிளை பார்த்துட்டா ஒரு 75 பிள்ளைங்க ஓடி வரோம் பாருங்க. என்னையும் பார்த்து இவ்வளவு பிள்ளைங்க ஓடி, நீ நேரு மாமாயான்னு வாங்க. என்ன பிகேஜில சொல்லி கிண்டல் பண்ணோம். பாலாஜி நீ யார்? நீ நேரு மாமாக்கு அப்புறம் உனக்கு தாயா அந்த ஊர்ல ரசிகர்கள் ஜாஸ்தி. அந்த காட்சி, அந்த குழந்தைங்க என்ன என்ன கொண்டு போறேன்? இயேசுவை தானே கொண்டு போறேன். அல்லேலூயா. என்னால் இயன்ற மட்டும், உங்களால் இயன்ற மட்டும் சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்ல பிரசங்கிக்க விரும்புங்க. இன்னைக்கு பெரிய லெவல் பிளாட்ஃபார்ம்ஸ் அதிகமாயிடுச்சு, மீடியா வந்துடுச்சு, இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துடுச்சு, நிறைய விஷயங்கள் வந்துச்சு. இதெல்லாம் இல்லாம நான் சொன்னது தெருவில் கொட்டடிச்சு நடு ரோட்ல நின்று ஒரு கிராமத்துல போய் பப்போட் ஷோ பண்றோம். ஸ்டேஜும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. மீஞ்சூர்ல நடு ரோட்ல துணியை வச்சு டேனியல் எல்லாம் வச்சு பண்றான். இவங்க என்ன பண்றாங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்படியே அந்த ஊரெல்லாம் எப்படி தெரியுமா? அப்படி ஈவினிங் எல்லாம் சுத்தி செய்யறோம். இயன்ற மட்டும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால் இயன்ற மட்டும் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை ரிட்டைர்மெண்ட் எடுத்துக்காதீங்க தயவு செய்து சொல்றேன். வாப்பா நான் சொல்லி முடித்து விட்டேன். நோ நெவர். ஆண்டவர் சொன்னாரு உலகத்தின், சொல்லுங்க மார்க்கு 16:15 மனப்படமா, நீங்கள் உலகம் எங்கு போய்
ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எப்படி சொன்னாரு? மத்தேயு 24:14 படிங்க. மார்க்கும் மத்தேயும் என்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க. சகல சிருஷ்டிக்கும் எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை. மத்தேயுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? சகல ஜாதிகளுக்கும் சொல்லுங்க, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சொல்லுங்க, என்ன அர்த்தம்? என்ன போட்டிருக்குங்க? சகல. எத்தனை ஜாதியை சந்திச்சிருப்பீங்க நீங்க? எத்தனை விதமான கூட்டத்தை பார்த்திருப்பீங்க? சொல்லுங்கம்மா. இன்னும் எத்தனை கூட்டங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம்? இல்ல, ஆண்டவர் சொன்னார் சகல. இது வந்து காமன் கமாண்ட். இது வந்து ராஜரீக கட்டளை. இதுக்கு பேர் என்னமா? ராஜரீக கட்டளை. எல்லாருக்கும் பவுல் சொன்னது போல என் மேல் விழுந்த கடமை, ரட்சிக்கப்பட்டு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளான எல்லோருக்குமான கடமை என்ன தெரியுமா? சுவிசேஷம் சொல்வது. அல்லேலூயா. அப்போ இதை செய்ய பவுல் சொல்றார், என்னால் இயன்ற மட்டும் இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேரம் இல்லை. ரோமர் 1:16 படிங்க, முடிச்சிடறேன். அடுத்த முறை இன்னும் கொஞ்சம். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. கைகளை தட்டி உற்சாகமா. தயவு செய்து வெட்கப்படாது. சொல்லுங்க சொல்லுங்க. தயவு செய்து தயவு செய்து ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கும் அவருடைய ரட்சிப்பை சொல்வதற்கும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை கூட என்ன செய்யக்கூடாதுங்க? வெட்கப்படவே. அதை சந்தோஷமாகவும் பவுல் சொல்லுகிறார். அது எனக்கு என்னவா இருக்குது? தேவ பலனா இருக்கு. கேட்கிறவன் விசுவாசிப்பான், ஆனால் அவனுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும். யாருக்கு தெரியும்? நீங்க சொல்லும் போது கேட்கிறவன் அதை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு, சொன்னல வியாதி, தரித்திரம் அப்படின்னு போல பாவத்திலிருந்து அநேகர் விடுதலை ஆகலாம். எதுல இருந்து? டாக்டர்ஸால, ட்ரீட்மெண்டால, குடிய மறக்கிறதுக்கு ஊசியை போட்டு மாத்திரை போட்டு எல்லாம் ட்ரை பண்ணவங்களா மாறாதவங்க இயேசுவின் அன்புனால சத்தியத்தினால மாறுவானே. அது எதனால உண்டாகிறது? நீங்கள நானும் சொல்ற அந்த ரட்சிப்பினால உண்டாகிறது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் வெப்பனுங்க சுவிசேஷம். அதான் பயப்படுறாங்க. சுவிசேஷத்தை ஏன் தடை செய்யறாங்க? சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்க நல்லாயிடும் இல்லையா? சொல்லுவோம். சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்க திருந்திடும். சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்க தெளிவாயிடும். ஏன் காட்டுவாசிகளுக்கு போய் சொன்னாங்க? சுவிசேஷம் அவங்களுக்கு நாகரிகத்தை கொடுக்கும். அல்லையா? சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவ்வளோ பெரிய வெப்பன் சொல்லுவாங்க. வல்லமையான ஆயுதத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்காரு. அதற்காக நீங்கள் ஒரு நாளும் ஒரு போதும் வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். 1 கொரிந்தியர் 1:17. நேரம் இல்லாத காரணத்தினால் இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சரியா? படி. 1 கொரிந்தியர் 1:17. அப்புறம் முடிஞ்சு போச்சு. அவர் சுருக்கமா சொல்லிட்டார். சில பேருக்கு எனக்கு பிளீஸ், முன்னாடி படிச்சீங்களா? நான் சொன்னல, இதற்காக நான் பிரிக்கப்பட்டேன், இதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பவுலுக்கு தெளிவா தெரியுது, என் வேலை என்னன்னா ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்குது, அதை செய்யறது இல்லை. என் வேலை என்னன்னா சுவிசேஷம் சொல்றது. நான் சொல்றது நல்லா கவனிங்க. எனக்கு கவனிங்க. உங்க வேலை என்ன? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? உங்களை குறித்ததான திட்டம் என்ன? நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களை குறிச்சு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த திட்டத்தை சரியா நீங்க நிறைவு செய்வீர்களானால் நீங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு இந்த நெருக்கடிகளை தவிர, பொதுவா இந்த பண நெருக்கடிகள், கொஞ்சம் ஆட்கள் ஏதாவது பண்ற விமர்சனங்கள், அதெல்லாம் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறது நிறைவேற்றுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொல்லுங்களேன். என் பர்பஸே அதுதான். என்னுடைய பர்பஸே அதுதான். என் பர்பஸ் என்னவோ அதுல நான் நிக்கிறதுனால, ஐயோ எனக்கு பணம் இல்லை, என்னை இப்படி பேசி அதெல்லாம் பேர் தர மாட்டேன். நான் ஊழியம் செய்யறேன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னால கொஞ்சம் பேர் ஆராதிக்கிறாங்களா, கொஞ்சம் பேர் வார்த்தையை கேட்கிறாங்களா, சில பேர் நல்லா இருக்கிறாங்களா, அது போதும். இதற்காக தான் என்னை கர்த்தர்
பிரித்தார், ரட்சித்தார். பவுல் சொல்லுகிறார், என்னை அனுப்பினார், பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். அல்லேலூயா. நீங்களும் அது இதுன்னு ஏதாவது தேவையில்லாத வேலையில தலையிடாம என்ன நோக்கமோ உங்களை அதை செய்யுங்க. உங்க வாழ்க்கை நைட்ல தூங்கும் போது, அல்லது நீங்க ஜெபிக்கும் போது, அல்லது நீங்க உங்களை குறித்து அலசும் போது உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். காரணம்னா என்னை குறித்து என்ன செய்யணுமோ, இந்த ஃபேனுடைய வேலை சுத்துறது, இதான் இதை செய்யணும். இதை வேற எதுக்காவது யூஸ் பண்ண முடியுமா? வேற எதுக்காவது யூஸ் பண்ணா என்ன ஆகும்? இதை எடுத்து நான் எதையாவது உடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்து வயிறை பிடுங்கி வச்சு எங்கேயாவது போட்டு உடைக்கிறது யூஸ் பண்ணா என்ன ஆகாது? அதான் உடையும், அதான் ரிப்பேர் ஆகும். ஆனா அது வேலை என்ன? நின்ன இடத்துல இருந்து கரண்ட் வந்தா சுத்தி எனக்கு காத்து கொடுக்கறது அதனுடைய வேலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வேலை என்னவோ அதை செய்தா நீங்க நல்லா இருப்பீங்க. முடிஞ்சு போச்சா மேட்ரு? நீங்க டேமேஜ் ஆக மாட்டீங்க. நான் சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கும்போது சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்தேன். என்னை உசுப்பேத்தினாங்க, என்னை கடுப்பேத்தினாங்க. என்னை வந்து நல்லா பிரசங்கம் பண்றியே, ஓ சபை வச்சிரு, ஓ இங்க போயிடு, ஓ அதை பண்ணிடு. என் கூட ஆண்டவர் பேசட்டும். உங்களுக்கு தெரியாதுல்ல, என்ன திட்டி இருக்காங்க. நையா குறை உனக்குலாம், நல்லா தானே பேசுற, சபையை வச்சிரு. நையா நீ இன்னும் அங்க இருக்கிற, உனக்கு என்ன பாஸ்டர் சம்பளம் கொடுக்குறாரு, உனக்கு என்ன பாஸ் என்ன கொடுத்துறாரு, ஏதா கொடுத்துறாரு. ஒரு டீ வாங்கி கொடுப்பார், அல்லேலூயா. கொஞ்சம் செகண்ட் சர்வீஸ் எல்லாம் நடத்தும் போது எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுப்பார், அல்லேலூயா. ஒரு 2 கிலோ 3 கிலோ அரிசி கொடுப்பார், அல்லேலூயா. எப்பயாச்சும் ஒரு 200-300 ரூபாய் பணம் கொடுப்பார். கொடுத்ததையும் சொல்றேன், சம்பளமா எதுவுமே வாங்கினது இல்லை. ஆனா ஒண்ணு, என் வேலை என்னவோ அதை நான் செய்யறேன். ஆமென். ஒண்ணு சொல்லி முடிச்சிருன்னு சொன்னா எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 96:2. அந்த குழுவிலேயே காணிக்கப்படல் பாடுங்க, நான் முடிச்சிடறேன். ஷியாமலாவும் சௌந்தர்யாவும் பாடுங்க சேர்ந்து ஒரு வேலை. பாடுப்பா தம்பி, பாடிக்கப்பா. கர்த்தரை பாடி ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கைகளை தட்டுங்கள் என் அன்பு பிள்ளைகளே. சபையே தெலுங்குல கெட்டிக்கா சதுவமா పాడుడి స్తుతించుడి అనుదినము ఆయన రక్షణ సువార్త ప్రకటించినావా? ఈ రోజు ఎవరికినా దేవుని గురించి నువ్వు చెప్పినావా? నిన్నే అడిగేది, வேறு ఎవరో కాదు. படிச்சல, அதனால அப்படி. அல்லேலூயா. நான் கேட்காம யார் கேட்பா இவங்கள? அல்லேலூயா. எவ்வளவு வருஷம், எவ்வளவு சுவிசேஷம் சொல்லி. கர்த்தரை பாடுங்கள் சொல்லுங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அதோடு நின்று விடாதீர்கள். பக்கத்தில் பாடு சொல்லுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒழுங்கா போய் சுவிசேஷம் சொல்லுங்க. ஆமென். அனுதினமும் இங்கிலீஷ்ல டே டே டு டே என்ன போட்டிருக்க? சுவிசேஷத்துக்கு என்ன போட்டிருக்க? சால்வேஷன் காஸ்பல் தான். ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தினமும் என்ன செய்வேன் நான் இனிமே? சுவிசேஷம் சொல்லுங்க. சொல்லி உங்களை முடிச்சிரு. இதோ நாம இருக்கிற பகுதி அப்படியே சுவிசேஷத்தினால் சந்திக்கப்பட்டு நிறைய இருக்குது. சொல்லப்படாத இடங்களுக்கு போய் சொல்லுங்க, கேட்கப்படாதவர்களுக்கு போய் சொல்லுங்கலாம் இருக்கு. நேரம் இல்லை, இன்னொரு பாட்டா பாக்குறேன். இங்க நீங்க வாழ்கிற நம்முடைய பகுதியில இன்னும் சுவிசேஷத்தை கேட்டிராத, விசுவாசிக்காத ஆயிரங்கள் அல்ல லட்சங்கள் உண்டு. ஆனால் உங்களிடத்துல சுவிசேஷம் உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. இந்த பகுதியில சுவிசேஷத்தை கேட்டிராத, சொல்லுங்க, விசுவாசித்திராத ஆயிரங்கள் அல்ல லட்சங்கள் உண்டு. அவங்கள நீங்களானாலும் ஒதுக்கி வைக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே. ஆனா உங்ககிட்ட என்கிட்ட சுவிசேஷம் இருக்கிறது, இயேசு இருக்கிறார். எல்லா மனுஷனுக்கும் இயேசு தேவை. மார்வாடிக்கோ அல்லது என்ன சொல்லுது, பண நாயுடுக்கோ மலையாளிக்கோ அதிகாரி, எல்லாருக்குமே இயேசு தேவை, ரட்சிப்பு தேவை. ரட்சிக்கப்படாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மட்டும் படிங்க, மார்க்களை படிங்க, சுவிசேஷத்தை பிரசிங்க. விசுவாசிக்கிறவன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வான், விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்வு. அதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம், சொல்ல வேணாம், படிங்க. அப்படியே இருக்கும் பாருங்க. 15-16 16 ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ, ஹலோ சொல்லுங்க, எவெல்லாம் விசுவாசிக்கிறானோ ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்காதவன் அவனே அவனுக்கு ஆக்கினை திரும்ப வர வச்சுப்பான்.
ஆனா நாம சொல்லாத போயிட்டோம்னா, இவங்க யாருமே எனக்கு சொல்லவே இல்லை, வால்டாக்ஸ் ரோட்லயே முடிச்சுக்கிட்டாங்க, இங்கே வருவாங்க, இங்கே உட்காருவாங்க, இப்படியே போயிடுவாங்க அப்படின்னு உங்களை குறிச்சு என்ன குறிச்சு என்ன பண்ணுவாங்க? இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணும், இந்த தம்பி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, விசுவாசிக்காதவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுங்க, சந்தர்ப்பத்தை கேளுங்க. நீங்கள் சுவிசேஷம் சொல்வதற்கான வாய்ப்பை, சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி தருவார். கண்களை மூடுவோம். சுவிசேஷ வாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ வாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்லவே. கேளுங்க, சுவிசேஷ வாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நான் சொல்லணும், இந்த நாம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கு. எல்லாமே இணைந்து ஒப்பு கொடுப்பேன் இந்த பாடல் மூலமா. ஓ ஹல்லேலூயா. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பா நான் உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் ஏசப்பா நான் உமக்கு தந்தேன். சுவிசேஷ வாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ வாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். நிறைய பேருக்கு நிறைய கவலை, நிறைய பாரம், காசு பணம் சேர்க்கணும், நிறைய வீடு வாங்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், என்னென்னமோ யாரையும் எதையாவது. சரியான ஒரு ஆத்துமா, சரியான ஒரு ரட்சிப்பு என்ன தெரியுமா பாரம் இருக்கும்? ஐயோ ஜனங்க அழியுது, ஐயோ இந்த சிறு பிள்ளைங்க அழியுறாங்களேங்கிற பாரம். கர்த்தர் பாக்குறாரு, இவங்களுக்கெல்லாம் நான் சும்மா ஊழியம் செய்யல, கண்ணீர் வடிச்சு ஜெபிச்சிருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக, யாரையும் விட்டு கொடுக்கல. 13 வயசு வந்துட்டாலே ஐயோ இவங்களுக்காக நான் உட்கார்ந்த என் ஜெபம் எனக்கு ஆண்டவருக்கு தெரியும். நான் யாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டதில்ல, உனக்காக நான் ஜெபிச்சேன், அழுதேன், உபவாசிச்சேன்னு. என் பிள்ளைங்க என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, பாரப்பட்டிருக்கிறேன். மொட்டை மாடியில உட்காந்து ஜெபிச்சிருக்கிறேன், லாரியில உட்காந்து ஜெபிச்சிருக்கிறேன், எங்கெல்லாமோ உட்காந்து ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே இந்த பிள்ளைங்களை என்கிட்ட கொடுத்துருக்கீங்கப்பா, நான் உங்களை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு. இது என் மேல விழுந்த கடமை, என் மேல விழுந்த பாரம். பிளீஸ், நீங்கள் எதை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? எது உங்களுக்கு அழித்து கொண்டிருக்கிறது? எது உங்களுக்கு அதிகமா உங்களுக்குள்ள உன்னை சதா வேற மாதிரி சிந்திச்ச மூளைங்க
நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் எண்ணம், என் சிந்தையெல்லாம், ஐயோ அந்த இடத்துல இந்த படம், அந்த பசங்க அங்கன்னு ஓடுன நோக்கமே அதுதான். யாருமே எனக்கு பின்னாடி யாருமே செய்ய வேணாம், யார் பின்னாடி நான் போல. நல்லா இருந்தா போதும், இந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டா போதும், கெட்டு போகாம இருந்தா போதும். ஐயோ இங்க பார்த்துட்டோம், அங்க பார்த்துட்டோம், இதே செஞ்சுட்டாங்கன்னா அழுவேன், வாரப்படுவேன், ஆண்டவர் சமூகத்துல உட்காருவேன். பிளீஸ், நீங்கள் இந்த சுவிசேஷத்தை செய்யுங்க. அடுத்த கட்டங்கள் கர்த்தர் கொண்டு போவார். கிருபைகளை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், நல்ல அபிஷேகத்தை கொடுப்பார். உங்களை கொண்டு அநேகரை தொடுவார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அநேகருடைய விடுதலைக்கும், சுகத்திற்கும், வாழ்வுக்கும், சமாதானத்துக்கும், நன்மைக்கும் நீங்கள் காரணமாயிருப்பீர்கள். அதற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சௌந்தர்யாவும் ஷியாமலாவும் ஒரு பாடல் பாடுங்க.